சப்ளை அண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ளை. சப்ளை அப்படின்றது 3 காரணங்களை பொறுத்து இருக்கும். ஒன்னு பிளேஸ், டைம், வேல்யூ. இப்ப நம்ம பிளேஸ பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த சப்ளை அதனுடைய டைப்ஸை எடுத்துக்கிட்டு வரலாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்ற டாபிக்கின் கீழே வரும். ஸ்கோப் ஆஃப் ஜிஎஸ்டி இது பாத்தீங்கன்னா செக்ஷன் 7ல டீல் பண்றாங்க. பார்த்துக்கோங்க. செக்ஷன் 7 டீல்ஸ் வித் எதை சொல்லுது அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் சப்ளை. புரியுதாங்க? ஸ்கோப் ஆஃப் சப்ளை. இப்போ taxable event based on supply. The supply is based on place, time and location. Previously நம்ம பார்த்திருக்கோம். Am I correct or not? ஓகே. இப்போ taxable event உடைய அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா சப்ளைக்கான டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். அப்போ the term section 7 deals with supply. அப்போ சப்ளையை பத்தி பேசுது. Understood the term following 3 parameters. ஒரு சப்ளை அப்படின்னா 3 பாராமீட்டரை உடையது. பாராமீட்டர்னா பண்புகள். இந்த 3 பண்புகளை உடையதாக இருந்தால் அது சப்ளையாக கருதப்படும். The supply should be goods and services. கண்டிப்பா எதுவாக இருக்கணும்? எதனையோ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சப்ளை பண்ணிருக்கணும். அப்ப அளிப்பாக நீங்க எதை கொடுத்திருக்கணும்? ஒரு சேல்ஸ் கீழே ஒரு டாக்ஸபிள் ஈவெண்டா நீங்க சப்ளையை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணு சரக்கா இருக்கணும் அல்லது எதுவாக இருக்கணும்? சேவையாக இருக்கணும். என்னமோ அதான் குட்ஸுங்க. சப்ளை should be made for the consideration. மறுபயன் இருக்கணும். மறுபயன் அப்படின்னா நீங்க கொடுக்கறதுக்கு அங்கிருந்து என்ன ரிட்டர்ன் அப்படின்றது முக்கியம். மசாலா பாக்கெட்டை செல் பண்றீங்க. மசாலா பாக்கெட்ஸ். அப்போ நீங்க மசாலா பாக்கெட்டை செல் பண்றீங்க. மசாலா பாக்கெட்ஸ். அவர் என்ன பண்ணுவாரு? he will 20 rupees தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ உங்கள்கிட்ட என்னதும் இந்த 20 rupees இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இந்த மசாலா பொருளை அவர்கிட்ட நம்ம பரிமாற்றிருப்போங்க. அப்போ 20 rupees வாங்கிட்டு நம்ம கன்சியூமர்கிட்ட நம்ம என்ன பண்ணிடுவோம்? பையராக இருந்தார் அப்படின்னா இந்த கன்சிடரேஷன் அப்படின்றது இந்த 20 rupees தான் கன்சிடரேஷன். இந்த 20 rupees அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த இடத்துல மசாலா பேக்கெட்டா அவர்கிட்ட போயிடும். திஸ் இஸ் வாட் கன்சிடரேஷன். மறுபயன் என்பது பொருளுக்கான விலை. புரியுதாங்க? பொருளுக்கான விலையே மறுபயன். என கருதப்படும். ஓகே. அப்ப நீங்க பொருளுக்கு கொடுக்கக்கூடிய விலை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது அப்போ ஒரு சப்ளைனா கண்டிப்பா என்ன இருக்கணும்? மறுபயன் இருக்கணும். இதுதான் 2வது கன்சிடரேஷன். அடுத்தது the supply should be made in the course of furtherance of business. பாருங்க, சப்ளைங்கிறது எதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னா furtherance of business ஆக இருக்கக்கூடாது. மறுபடியும் இன்னொரு பிசினஸ் ஆக இருக்கக்கூடாது. அப்போ end to consume ஆக இருக்கணும். அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அப்போ ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காரு, ஹோல்சேலருக்கு மாத்துறாரு. ஹோல்சேலர் என்ன செய்யறாரு அப்படின்னா ரீட்டைலருக்கு மாத்துறாரு. இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கன்சியூமருக்கு மாத்துறாங்க. அப்போ எந்த இடத்துல சப்ளைங்கிறது வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா the supply deals with here. இந்த இடத்துலதான் சப்ளைங்கிறது வருது. எந்த இடத்துல கன்சம் என்ற ஒரு விஷயம், நுகர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வருதோ அப்பதான் இந்த இடத்துல சப்ளை டேக்ஸ் பிளேஸ். இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும்? சப்ளைங்கிறத டேக் பிளேஸ் பண்ணணும். அப்போ அளிப்பு என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ அது இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்ற இடங்கள்ல அளிப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இவருக்கு இது என்னதுங்க? பிசினஸ். நல்லா புரியுதுன்னு பாருங்க. பிசினஸ் பர்பஸ்க்காக மேனுஃபேக்சர் இருந்து ஹோல்சேலர் வாங்கியிருக்காரு, பொருளை வாங்கி விற்கிறாரு. அப்போ இது பிசினஸ் ஃபர்தரன்ஸ். இது வந்து பிசினஸ். இது பிசினஸ்க்காக இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இவரு எதுக்காக வாங்குறாரு? பிசினஸ்க்காக வாங்குறாரு. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்துல என்ன சொல்லக்கூடாதுங்க? சப்ளை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப எந்த இடத்துல டேக் பிளேஸ் பண்றோமோ, எந்த இடத்துல டேக் பிளேஸ் அப்படின்னா ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக இதுல இருந்து இன்னொரு பிசினஸுக்கு போகுது அப்படின்னா அந்த இடத்துல நுகர்வு நடக்காது. எந்த இடத்துல நுகர்வு நடக்குதோ அந்த இடம் தான் நமக்கு என்னன்னு சொல்லணும்? சப்ளை அப்படின்னு சொல்லணும். இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ளை should be made in the course or furtherance of business. அந்த இடத்துல பிசினஸ்ங்கிற ஃபர்தரன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு ஓல்டு காரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த காரை நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு அர்த்தம்? பயன்படுத்த போறீங்கன்னு அர்த்தம். சரியாங்க? நீங்க ஒரு கார் வாங்குனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஓட்டுற பர்பஸ்க்காக தானே வாங்குவீங்க. அல்லது யூ பை அன் ஓல்டு கார் ஃபார் ரீசேலிங் பர்பஸ் அப்படின்னா இது வந்து சப்ளை ஆகாது அப்படின்றாங்க. எப்ப சப்ளை ஆகும்? நீங்க வாங்கின ஓல்டு காரை இன்னொருத்தருக்கு நீங்க விற்கிறப்பதான் அது சப்ளை ஆக மாறும். ஓகே, புரியுதாங்க? நீங்க யூஸ் பண்றதுக்காக வாங்கினா மட்டும்தான் அது அந்த இடத்துல அது சப்ளை ஆக இருக்கும். அப்ப when the place is takes for the consumption, எந்த இடத்துல ஒரு பொருளுடைய பயன்பாடு இருக்கோ அந்த இடத்துலதான் அது சப்ளை ஆக பார்க்கப்படும். அப்ப இந்த 3 விஷயம் பாத்துக்கணும். அப்போ ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக இருக்கணும் ஒண்ணு. 2வது கன்சிடரேஷன் இருக்கணும்.
மூணாவது இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆக இருக்கக்கூடாது. அப்படின்னா இன்னொரு பிசினஸுக்கான வழியாக இருக்கக்கூடாது, மற்றும் ஒரு பிசினஸுக்கான வழியாக இருக்கக்கூடாது. மேனுஃபேக்சர் இருந்து ஹோல்சேலர் போறது ஒரு பிசினஸ்க்கான வழி, ஹோல்சேலர் இருந்து ரீட்டைலருக்கு போகுது அப்படின்றது இன்னொரு பிசினஸ்க்கான வழி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப அந்த இடத்துல சப்ளைங்கிறத டேக்ஸ் பிளேஸ் ஆகாது. ஓகே, இப்ப சப்ளைல பாருங்க எதெல்லாம் சப்ளைல வரும், எதெல்லாம் சப்ளைல வராது. அப்ப எக்ஸ்க்ளூட் ஆகக்கூடிய கேஸ். அப்ப இது பாருங்க, சப்ளைல இன்க்ளூட் ஆகுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஏ சப்செக்ஷன் 1 செக்ஷன் 7 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை படிக்கிறப்ப கிளாஸ்ன்னு படிக்கணும், கிளாஸ் அப்படின்னு படிக்கணும், அண்ட் செக்ஷன். ஆனா ரிவர்ஸ்ல இருந்து தான் சொல்லி பழகணும். கிளாஸ் ஏ சப்செக்ஷன் 1 and section 7 deals with the supply of goods and services for consideration in the course of furtherance of business அப்படின்றத சொல்லுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதை பத்தி சொல்றோம். The supply should be goods or both, should be goods or services or both. எது வேணாலும் இருக்கலாம், goods இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், both ஆக இருக்கலாம். The supply should be specified form of supply. எந்த வடிவத்துல நம்ம சப்ளை பண்றோம், should be for the consideration and should be for the course of furtherance of business. இதை பத்தி தான் சொல்லுவாங்க. இந்த ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்றதா இருக்கும். இப்போ அந்த ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ்ல ஃபார்ம் ஆஃப் சப்ளைங்கிற ஒரு வேர்டு இருக்கும், கன்சிடரேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும், ஃபர்தரன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். அதுல இருக்கிற ஒரு காம்பனண்ட் தான் எடுத்துட்டு வராங்க. அப்போ இது மூணுமே நம்ம பார்த்ததுதான், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அப்படியே வருங்க, அவ்வளவுதான். ஃபார்ம் ஆஃப் சப்ளைங்கிறது எதுவாக இருக்கும், ஒன்னு கூட்ஸா அல்லது சர்வீசஸா, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு சப்ளை அப்படின்றது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்லயே நம்ம சொல்லிட்டோம் இல்லையாங்க, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்லயே சொல்லிட்டோம். அடுத்தது ஃபர்தர் பாருங்க, ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்சன் பிட்வீன். பாருங்க, ஆக்டிவிட்டிஸ் ஒரு நிகழ்வு அல்லது டிரான்சாக்சன் ஒரு பரிமாற்றம், ஒரு நடவடிக்கை பிட்வீன் எ பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல் அண்ட் மெம்பர் ஆர் கான்ஸ்டியூண்ட் ஃபார் கேஷ், டெஃபர்டு பேமெண்ட், அதர் வேல்யூபிள் கன்சிடரேஷன். டெஃபர்டு பேமெண்ட் அதர் வேல்யூபிள் கன்சிடரேஷன்ல இருந்தா சப்செக்ஷன் ஏ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிகழ்வு அல்லது ஒரு நடவடிக்கை நடக்குது, அதர் தேன் இண்டிவிஜுவல்னா யாருங்க, நபராக இருக்கக்கூடாது. அப்படின்னா 2 நபர்களுக்கு இடையில இருக்கக்கூடாது. அப்ப 2 நிறுவனங்களுக்கு இடையில் இருக்கலாம், அல்லது 2 அசோசியேஷனுக்கு இடையில் இருக்கலாம், 2 கம்பெனிகளுக்கு இடையில் இருக்கலாம். எப்படின்னு பாருங்க. அண்ட் மெம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். இதுல என்ன இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா கேஷ் இடம்பெற்றிருக்கும். கேஷ் பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டு, அல்லது டெஃபர்டு பேமெண்ட். டெஃபர்டுன்னா என்னங்க, பயன்தீர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்படின்னா ஏற்கனவே நம்ம அவங்களுக்கு கொடுத்துருப்போம், அதுக்கு அவங்க இப்ப என்ன பண்றாங்க, பேமெண்ட்டை கொடுக்குறாங்க. நீண்ட கால செலவு நம்ம ஆல்ரெடி பண்ணதுக்கு இப்ப நமக்கு திருப்பி தராங்க அப்படின்னு அர்த்தம். டெஃபர்டு பேமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு எது வரணும், டெஃபர்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாவே உங்களுக்கு நினைவுல வர வேண்டியது என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினா உடனே நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருமா, கண்டிப்பா கொடுக்காதுங்க. அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு பயன் தரும். அப்போ ஒரு செலவு பண்ணிட்டு நீண்ட நாட்களுக்கு பயன் தர மாதிரி ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் எல்லாம் நீண்ட கால பேமெண்ட் அப்படின்னு அர்த்தம். நீண்ட கால பேமெண்ட் இப்ப உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அதர் தேன் வேல்யூ கன்சிடரேஷன், அதனால கிடைச்ச ஒரு மறுபயன், அந்த அடிப்படையில் இருந்தா செக்ஷன் ஏ இருக்கும். அப்போ அதுல பிசினஸ் ஃபர்தரன்ஸ் கான்செப்டா அதுல கொடுத்துட்றாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அதர் தேன் இண்டிவிஜுவல் மெம்பர் அப்படின்ற கேட்டகரியில கொண்டு வராங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் கன்சிடரேஷன் வெதர் ஆர் நாட் கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். இம்போர்ட்டை பத்தி இதுல டீல் பண்றாங்க. இம்போர்ட், ஓகே, செக்ஷன் பி இம்போர்டேஷன், இறக்குமதி செய்தல் அப்படின்றதுல கொண்டு வராங்க. நாட் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுக்குறாங்க. சப்ளை வித்தவுட் கன்சிடரேஷன் இதுல கொடுக்குறாங்க. இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா நான் சொல்லுவேன், டோன்ட் வரிங்க, நீங்க ஒன்றும் இது பண்ண வேண்டாம். செக்ஷனை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எக்ஸ்க்ளூடுல எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற லிஸ்ட் எல்லாமே படிக்கணும், சரியாங்க. எக்ஸ்க்ளூடு ஜிஎஸ்டில இருந்து எது விலக்களிக்கப்படுகிறது அப்படின்னா செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 7ல ஷெட்யூல் 3ல இருக்கும். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. இதெல்லாம் எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இதுதான் எதெல்லாம் சேராகுது, ஜிஎஸ்டில இருந்து எதெல்லாம் விலக்களிக்கப்பட்டிருக்கு, அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எக்ஸம்டட் லிஸ்ட், எக்ஸ்க்ளூடட் லிஸ்ட். இந்த பார்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப எக்ஸ்க்ளூடட் லிஸ்ட் எதுல இருக்கும் அப்படின்னா ஷெட்யூல் 3 1 மார்க்ல ரொம்ப முக்கியமானது. 1 மார்க் கொஸ்டின்ல இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். இப்படிதான் கேட்பாங்க, ஐடென்டிபிகேஷன் தான் கேட்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவிட்டிஸ் டு பி ட்ரீட்டட் as சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1A ஷெட்யூல் 2 பத்தி பேசுது. அப்போ ஆக்டிவிட்டிஸ் ட்ரீட்டட் சப்ளை, எதை வந்து சப்ளையாக கருதுறோம், அப்போ சப்ளையாக கருதக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சப்ளையாக கருதப்படுவது, அளிப்பாக கருதப்படுவது அப்படின்னு அர்த்தம்.
அது எங்க இருக்கும் அப்படின்னா ஷெட்யூல் 2ல இருக்கும். புரியுதாங்க? ஷெட்யூல் 2 இதுதான் 1 மார்க்குங்க. ஷெட்யூல் 2 எல்லாம் சப்ளை ஆக கருதப்படுவது, ஷெட்யூல் 3ல இருக்கிறதெல்லாம் சப்ளை ஆக கருதப்படாதது, இன்க்ளூட் சப்ளைங்கிறதுல இன்க்ளூட் ஆகிறது அப்படின்றது இதுல கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு சப்ளைனா என்ன அப்படின்றதெல்லாம் இதுல கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நான் இங்க கொடுத்துருக்கேன். இதுல நீங்க பாத்துக்கிட்டா சரிங்க. ஒரு சப்ளைங்கிறது எதெல்லாம் இன்க்ளூடுன்னா ஆல் ஃபார்ம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பாருங்க, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அனைத்து வடிவமும், ஃபார்ம்ஸ்னா வடிவம், அனைத்து வடிவத்திலையும் இருக்கலாம். சப்ளை ஆஃப் குட்ஸ், சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் போத். சப்ளை ஆஃப் எனிதிங் அதர் தேன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லைக் மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கக்கூடாது. எதை தவிரங்க, நீங்க சப்ளை, நீங்க பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது சப்ளை ஆக இருக்காது. ஒரு பத்திரத்தை இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா அது சப்ளை ஆக வராது. புரியுதாங்க? அப்போ பணமாகவோ பத்திரமாகவோ இருக்கக்கூடாது. பணம் அல்லது பத்திரத்தை தவிர மற்ற அனைத்தும் பத்திரத்தை தவிர அது வந்து எதன் கீழே வராது, ஜிஎஸ்டில வராது. அப்ப குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்றதுல சப்ளை ஆல் ஃபார்ம்ஸ், எல்லா வடிவமே வந்துடும். ஆல் ஃபார்ம்ஸ் அதுதான் எதுல கொடுத்துருக்காங்க, இன்க்ளூட்ஸ் அப்படின்னா அந்த 5 ஹெட்டிங்ல கொடுத்துருக்கிறது. எதெல்லாம் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த இந்த நாள்ல இன்க்ளூட் ஆகிறது. சப்ளைல இன்க்ளூட் ஆகிறதுங்கிறது இந்த நாள். அதான் என்ன செஞ்சிருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் கவர் ஆகும். நாட் சப்ளை, பாருங்க டாட் புள்ளி வச்சிருக்காங்களே, எது சப்ளை? எனிதிங் விச் இஸ் நெய்தர் குட்ஸ் ஆர் நாட் சர்வீசஸ். மணிய குட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, செக்யூரிட்டிஸையும் குட்ஸ்ன்னு நீங்க சொல்லக்கூடாது. புரியுதாங்க? மணி அதாவது பணம் மற்றும் பத்திரத்தை தவிர அனைத்தும் சரக்கு மற்றும் சேவைகளாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சுருக்கமா, குட்ஸ்னா என்னங்க? எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. குட்ஸ்னா என்ன? எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது சர்வீசஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதர் தேன் குட்ஸ். குட்ஸ் இல்லாம மத்தது. கல்வி, இதெல்லாம் சர்வீஸுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். Hospital, bank, transport, education, hospital, hotel, insurance, hotel, tourism, mechanic பண்றது சார், ஒர்க் ஷாப், அதாவது நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னாங்க, அங்கிருந்து வேற எதையும் எடுத்துட்டு வர முடியாது. அப்படிதானுங்க? பொருளா இல்லாம உழைப்பாக்குறது. ஆமா, அங்க வந்து அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய நீங்க என்ன செய்ய முடியாது, அங்கிருந்து எதையும் எடுத்துட்டு வர முடியாது. அதாவது ஒரு இன்டான்ஜிபிள் ப்ராடக்டா, சாரி டான்ஜிபிள் ப்ராடக்டா உங்க கையில எடுத்துட்டு வர முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல ஒரு டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கும். குட்ஸ்ங்கிறதுல டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கும். தொட்டு உணரக்கூடிய பொருளாக இருக்கும். தொட்டு உணரக்கூடிய பொருள். சேவை அப்படின்றதுல இன்டான்ஜிபிள். இன்டான்ஜிபிள் அப்படின்னா என்ன இருக்காதுங்க? கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க, தொட்டு உணர முடியாது. தொட்டு உணர முடியாது. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் குட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில கொண்டு வராங்க. இதுல எது எக்ஸ்க்ளூடு? மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் ஜிஎஸ்டில இருந்து எக்ஸ்க்ளூடு, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கீழே வராது. ஓகே, அடுத்தது இதுல எது இன்க்ளூடட்? ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்ங்கிறது கேபிட்டல் கெயின், இதுல எல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, ஏற்கனவே ஒரு கடன் உங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே ஒரு கடன் இருக்கு. அந்த கடனை செலுத்தும் பொருட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பொருளை அவர்கிட்டயே வித்துறீங்க. யார்கிட்ட? உங்களுக்கு கடன் கொடுத்தாரு இல்லைங்களா? நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க, இப்போ கடன் ஆயிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவர்கிட்டயே இந்த வீடை கொடுத்துறீங்க. இந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துறீங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? பொருளை திருப்பி வாங்க மாட்டீங்க தானே? அதாவது மறுபயன் இருக்காது. அப்படிதாங்க பொருள். பட் அதுக்கான கிளைம் ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வாங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி டியூ ஆர் பேயபிள். இது எப்படி இருக்கும்? ஆல்ரெடி டியூ ஆர் பேயபிள், நம்ம ஏற்கனவே பே பண்ணிருக்கணும். when house is sold, the buyer pays the seller immediately. இந்த மாதிரி ஏதாவது ஒரு, நான் முதல்லயே உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன்,
நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். எனி ஆக்ஷனபிள் கிளைம்ஸ், ஏலம் விடக்கூடிய நகையாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வருங்க இதுல. அடுத்தது இன்க்ளூட்ல க்ரோவிங் கிராப்ஸ், பயிர்கள், கிராஸ், புல்லு, அட்டாச்டு ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த லேண்ட். ஒருவேளை ஃபார்மிங் பார்ட்ல அது அட்டாச்சா இருந்துச்சுன்னா அதுவும் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்ல தான் வரும்.